நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், நியூ டிஜிபி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சார். மகேஷ்குமார் அகர்வால் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சட்ட ஒழுங்கு டிஜிபியா. அதை விட முக்கியமான மேட்ரு இன்னைக்கு அது ஆரம்பிக்காம எப்படி நீங்க அதுக்கு போயிட்டீங்க? சார், இன்னைக்கு திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களோட 103வது பிறந்த நாள் சார். கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாள். பிறந்த நாள். அதுக்கு வந்து நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும், நன்றி சொல்லணும். இந்த தமிழகம் இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் எந்த ஒரு ஆட்சியை வேணாலும் எந்த ஒரு கட்சியை வேணாலும் நீங்க சப்போர்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா திமுகவின் முன்னாள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த ஒரு பிறந்த நாள் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு அரசியல் சேனல் நடத்த முடியாது. நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதே வேஸ்ட் இல்லைங்களா? பாருங்கள், அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நம்பர்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அவர் தான். அவருடைய ஆட்சியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்கேமை வாழ்க்கையிலே யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. அது முதல் முறையாக ஒரு ரிப்போர்ட்டாக வந்தது. அது வந்து இன்னைக்கு நிரூபிக்கப்படலை அப்படின்றதெல்லாம் அடுத்து வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவரால் தான். அவங்க தான் அந்த டைம்லயே. இப்போ 1.25 லட்சம் கோடியை விடுங்க. அதாவது இப்போ நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு வருடத்திற்கான நிதிநிலை அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னாலே வருவாய்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 3 லட்சம் கோடி ரூபான்றது தமிழ்நாட்டுடைய இது. 1.25 லட்சம் கோடி ஒரு மேட்டர்ல ஸ்கேமாக வெளிவந்துருது அப்படின்னா அப்போ அந்த டைமில் 2007-8 டைம்லனா அப்போ நீங்கள் இதோடைய கணக்கை நீங்கள் இன்னைக்கு அன்னைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அது எத்தனை மடங்கு இன்றையோடைய நிலமன்றதை ஒரு 15 மடங்கு 20 மடங்கு பரவாயில்ல 150 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிதிநிலையில். நீங்கள் அப்போ இருந்த டைமுக்கும் இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதனால் வந்து அதுக்கெலாம் வந்து நன்றி சொல்லணும். நீங்கள் முதல்ல அவருடைய பிறந்த நாள் அதுமா முதல்ல நீங்கள் அவருடைய இதுக்கு போய் எங்கேயாவது ஒரு வாழ்த்துக்கள்லாம் நன்றி சொல்லி கும்பிட்டுட்டுலாம் வந்தீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த நம்ம இன்டர்வியூவில் வந்தப்போ தான் ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னார். அப்போ தான் நான் போய் இதை படித்து பார்த்தப்போ இப்படி நடந்திருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுது. பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்துட்டு கலைஞர் அவர்கள் இருந்தார். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த அவருக்கு வந்து சில திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்த நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து அவர் கொண்டு வந்தது தான். இந்த மாதிரி வந்து அப்புறம் நீங்கள் நம்ம வள்ளுவர் கோட்டம் இருக்குது அதை கொண்டு வரணும்னு நினச்சதும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து திருவள்ளுவருக்கான சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு பண்ணணுன்றது அவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற இது இன்ட்ரெஸ்ட் அதில் அவர் பண்ணார். இப்போ அதில் இன்னொரு மேட்டரும் அவருக்கு இருந்துச்சு. அந்த டைமில் என்ன அப்படின்னா சென்னையில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரோட் டிராஃபிக் இல்லாமல் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து இந்த போட் வழியாக பயணம் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணலான்னு அப்போவே யோசிச்சவர் அவர் ஆக்சுவலாக. அது வந்து அவருடைய இந்த கனவு திட்டங்கள்ல அதுவும் ஒன்று. அதை பண்ணணும்னு நினச்சார். என்ன ஒன்று நம்ம தலைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாப்பில் அதில் எப்படியெல்லாம் வந்துட்டு சைடில் தட்டணுமோ அதை தட்டி விட்டுட்டு விஷயத்தையும் பண்ணிடுவாங்க. அது மாதிரி வந்து ஐயா பண்ணணும்னு நினைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங் வசதி. அப்போ இதுக்காக வந்து அந்த டைம்லயே 1967-68 அந்த நிதி ஆண்டுல நடந்த விஷயம் இது. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ வந்து அண்ணா அவர்கள் தான் வந்துட்டு முதல்வர். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 கோடி ரூபாய் வந்து அதுக்கு அலாட் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, 1967 ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணப்படுது. இன்னைக்கு நீங்க அதோடைய மதிப்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 மடங்கு ஏற்றிக்கங்க. ஓகே சார், ஒரு 150 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க அதோடைய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள். அதுதான் இப்போதைய நிலவரம் வச்சுக்கோங்களேன். பல ஆயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன், 3000-4000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அன்னைக்கு ஒதுக்குனாங்க அந்த 3 கோடியை. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னங்க அந்த இது வந்துட்டு கூவத்தை சரி பண்ணணும். ஆக்சுவலாக கூவத்தை சரி பண்ணி அங்கே போட்டிங் விடணும். கூவத்தை சரி பண்ணியாச்சாங்க, கூவத்தை வந்து தூர்வாரியாச்சா, எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு. இல்லை டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சட்டசபையில் சொல்ல எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். சரி ரைட் ஓகே அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வந்து நியூஸ் வருது. கூவத்தில் வந்து முதலைகள்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது, முதலைகள் தொல்லை தாங்க முடியல, அதனால் வந்து அந்த பணியாளர்கள்னால போய் அங்கே எதையுமே செய்யவே முடியல அப்படின்னு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வந்துடுது. அடுத்த நாள் தலைவர் சட்டசபைக்கு வராரு. வந்துட்டு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சொன்னேன் 2 நாளில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன்னு. அதுக்குள்ளே நியூஸ் பேப்பர்லேயே வந்துருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலைகளுடைய தொல்லை தாங்க முடியலை, ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதலை, மீன், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள், அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி மூச்சு காத்து விட்டு வாழக்கூடிய இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூவத்தில் வாழவே முடியாது. சரிங்களா? அதில் வந்து அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, அது வந்து பயோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த மூச்சு சுவாசிக்கிறதுக்கான தன்மை வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குமா, ரொம்ப அந்த டென்சிட்டி அவ்வளோ கம்மியாக இருக்குமா, நீங்கள் வந்து சுவாசித்து வாழ்றதா ரொம்ப கஷ்டமாமா. அப்போ இவர் சொன்னாங்கன்னா கூவத்தில் முதலைகளுடைய தொல்லை தாங்க முடியல, அதனால் வந்து இந்த பணியை மேற்கொள்ள முடியல.
சரிங்க, ரைட்டு, ஓகே. இதுக்கு வந்துட்டு இது வந்து 15 கோடி ரூபா ப்ராஜெக்ட். உங்களுக்கு 3 கோடி ரூபா அலாட் பண்ணப்பட்டுச்சு. அந்த 3 கோடி ரூபா எங்க அப்படின்னு. அது என்ன அங்க இருந்த முதலையெல்லாம் விழுங்கிருச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். ஓகே. ஆமா, கூவத்தில் முதலைகளின் அட்ராசிட்டி தாங்க முடியாம அந்த கூவத்தில் முதலைகள் தான் இந்த பணத்தெல்லாம் விழுங்கிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரும் சொன்னாராம். இது அவை குறிப்பு. நிஜமாவா சார்? 1967, 68 நிதியாண்டில் ஓகே. நடந்த ஒரு இதுல ஒரு நாள்ல இது வந்து ஓகே. அவை குறிப்புல இருக்குது. தக் லைஃப். அந்த மொமெண்ட்ட பண்ணது அவர்தான். ஆமாங்க. அதனால வந்து அதுக்கெல்லாம் வந்து நீங்க நன்றி சொல்லணும். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அதுவும் அவருடைய பாராட்டுக்களுக்குரிய விஷயங்கள்ல இதுக்கும் நீங்க வந்து சொல்லணும். கண்டிப்பா. இப்போ வந்து பெண்களெல்லாம் வந்து அவர் ரொம்ப மரியாதையா நடத்துவார். அவருடைய ஆட்சியில தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடதுசாரி சிந்தனைகள் கொண்டவங்க எப்பவுமே வந்து பெண்கள வந்து போற்றி வணங்குவாங்க. அதுலயும் வந்து நீங்க வந்து திமுக, திகலாம் பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப திறம்பட செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். கலைஞர் அவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவர் வந்து அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள பார்த்து என்னலாம் அவர் சொன்னாரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த வீடியோல உங்க முன்னாடியோ, யாரு முன்னாடியோ என்னால வாய விட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு அவர் சொன்னார் அன்னைக்கு. ஓகே சார். அவங்களுடைய நெற்றியில வந்து அவங்க அந்த திலகம் வச்சிருப்பாங்க. ம். ஸோ அது அவங்க வந்து ஒரு விடோ இல்லையா? அப்ப அத பார்த்துட்டு, இது வந்து குங்குமம் கிடையாது உங்க நெற்றியில இருப்பது. இது வந்து மாதவிடாயின் ரத்தம் உங்களுடைய நெற்றியிலிருந்து வழிகிறது அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால வந்து அதெல்லாம் நம்மலாம் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து அவர வந்துட்டு சட்டசபையில வந்து கேள்வி கேட்ட ஒரு பெண் ஒருத்தங்கள ஒரு எம்எல்ஏ ஒருத்தங்கள வந்து பார்த்து என்ன வார்த்தை சொன்னாருன்றது நெறைய இடங்கள்ல நெறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? அத வந்து எப்படி அதுவும் இன்னும் சட்டசபை குறிப்புலயும் இருக்குது. அவை குறிப்புல இன்ன வரைக்கும் இருக்குது. ம், ம். என்னடா இது பாவாடன்றாரே, இப்படிலாம் பேசுறாரே, இவ்ளோ இன்டீசென்ட்டா பேசுகிறாருன்னு கேட்டா, அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த கோப்புகள் இருக்கும்ல, ஆமா சார். அந்த கோப்புகளுக்கு மேல ஒரு கயிறு கட்டுவோம்ல, ஆமா. அந்த கயிற வந்து அங்க ஜெனரலாவே வந்து நாடாவ கட்டுப்பா, நாடாவ கட்டுப்பாம்பாங்க. ஆ. இப்போ கோர்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ கூட கோர்ட்லயே வந்துட்டு, "தம்பி அந்த ஃபைலுக்கு நாடாவ கட்டு" அப்படிம்பாங்க. ம். ஸோ அந்த நாடாவ சொன்னேன். இப்போ பாவாடன்னு சொன்னீங்களேங்க, அது என்னங்க? அப்படின்னு கேட்டா, அது வந்து இந்த இத சுத்தி அப்படி போடுவோம்லப்பா, மேல ஒரு ஃப்ளாப் மாரி போடுவோம்லப்பா, அதுக்கு பேர் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். ஆமா சார், அப்படிதான் சொல்லுவோம். அத தான் அவங்க கேட்டப்ப, அத எடுத்து இப்படி பாருங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு விளக்கம் குடுத்தாரு. இத ஏன் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ எத பண்ணாலுமே அத நூதனமா பண்ணணும். ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்க. ம். இந்த சொல்லாடல்னு சொல்லுவாங்கல்ல, நெறைய பேர் வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த சொல்லாடல், என்ன பேச்சு திறமைப்பாம்பாங்கல்ல, இதெல்லாம் அவருடைய பேச்சு திறமை. இன்னைக்கு நீங்க அத எப்படியாவது யாராவது ஒருத்தவங்க போயிட்டு இதுல வந்து கேள்வி கேட்க முடியுமா? என்னங்க அசிங்கமா பேசுறீங்க? நான் எங்கப்பா அசிங்கமா பேசினேன்? அந்த அந்த இதுக்கு பேர் வந்து பாவாடப்பா. அது மேல போடுறதுக்கு பேர் நாடாப்பா. நான் அததான்ப்பா சொன்னேன். அவங்க ஒரு பெண்ணுங்கிறனாலயோ, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் நக்கலா டபுள் மீனிங்ல பதில் சொன்னேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்படின்னு தான் இன்னைக்கு கூட எந்திச்சு வந்தாருன்னா, அத கேட்பாரு உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிளாஸா, மாஸா வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால இந்த பிறந்த நாள் அதுவுமா இவருடைய இந்த சாதனைகளெல்லாம் நம்ம வந்து நினைவு கூறி அவருக்கு வந்து ஒரு 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 10 செகண்ட் வந்து மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க செலுத்தினாலும் பரவாயில்ல. நான் பர்த்டே தானே சார் அவருக்கு? எது பர்த்டே வாங்க இன்னைக்கு அவருக்கு. சாரிங்க. இது தமிழ்நாட வந்து கொன்னு கூச்சிட்டனால ஓ! நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ரைட். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இல்லையா? இந்த பிறந்த நாள் அதுவுமா நான் வந்து மனதார வேண்டிக்கிறேங்க. ஓகே சார். கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அதுவுமா அவருடைய இந்த இது வந்து தொன்று தொட்டு வரணும். இத வந்து அடுத்த அரசியல் கட்சிகளும் இத கொஞ்சமாவது கத்துக்கிட்டு, அதுல ஒரு 5% பண்ணணும் இனிமேலையுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பண்ணிட்டுருக்காங்க சார் அவங்களும். பண்றாங்க. ஆமா. அதே மாரி அவங்க பர்த்டேவ கொண்டாடுறேன் அப்படிங்கிற பேர்ல சில நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. வடபழனி ஆ தபால் நிலையத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃப்ளைஓவர் மாரி போகுது சார். அதுக்கு கீழ வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றேன்னு ஒரு பந்தல கட்டியிருக்காங்க. மேடம் நீங்க தப்பா பேசிட்டீங்க. அங்க பந்தல் இருந்துச்சு. பந்தலுக்கு மேல திடீர்னு எவனோ ஒருத்தன் ராத்திரியோட ராத்திரியா ஃப்ளைஓவர் கட்டியிருக்கான். அவங்க ஒரு 2 AM போல அந்த பந்தல் கட்டிட்டு போயிருக்காங்களாம். காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மேல திடீர்னு ஃப்ளைஓவர் எவனோ கட்டி ஏடா எவன்டா அவன் ஃப்ளைஓவர் கட்டுனவன் இங்க ராஸ்கல்ஸ் அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க அவங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள்லாம் வர போதாம். கீழ ரோடு வேற இருக்குதாம். என்னய்யா இது ரோடு இருக்குது, வண்டி எப்ப இதெல்லாம் கட்டுனீங்க திடீர்னு? இங்க பந்தல் மட்டும் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு முதல்ல பெர்மிஷன் குடுத்தது யாரு? எப்படி போலீஸ் இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் குடுத்துச்சுன்னு மக்கள் கேள்வி ஆமா. கேட்கறாங்க. பந்தலுக்கு இடையூறா அந்த வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு, ரோடு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்லைங்க ஆமா. நான் சொன்னத அவங்களும் சொல்றாங்க ஆமா. பாருங்க. அப்ப அதனால வந்து கொஞ்சம் இடையூறா இருக்குது. கொஞ்சம் பாருங்க. வண்டியெல்லாம் ஓரமா ஒதுக்கி ஓட்டுங்க. கொஞ்சம் பிரச்சனையா தாங்க இருக்குது. அதே மாரி காஞ்சிபுரத்துல சில மின் கம்பங்கள்லாம் அவரோட டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து அந்த மின் கம்பங்கள்லாம் தாக்கி ஒருத்தர் உயிரிழந்ததா கூட ஒரு சில நியூஸ்லாம் வந்திருக்கு சார். அது ஒரு துயர சம்பவம். இப்போ இந்த மாரி நேரத்துல தான் நம்ம இன்னொன்னு யோசிக்கணும். எப்படின்னா, பகுத்தறிவு அ பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய திமுகவினர், பகுத்தறிவுக்குன்னே பேர் போன நம்முடைய கலைஞர்களுடைய பிறந்த நாளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் கனிமொழி அவர்கள் வந்துட்டு எப்படி சாமி கும்பிட்டாங்கன்ற ஃபோட்டோவ அவங்க போட்டிருக்காங்க. ம், ம். கீழ பார்த்தீங்கன்னா, பால், பழம்,
அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸு, அவருக்கு விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு இதையே வந்து விரும்பாத ஒரு நபர் அவர். அவர் இதெல்லாம் வந்து முற்றிலும் துறந்து இதெல்லாம் ஒதுக்கி இருந்த ஒரு நபர். அவருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பர்த்டே இத பண்றதுங்கிறது வந்து எந்த வகையில வந்து அவர போன்ற ஒருத்தருடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் நான் அத பார்க்குறேன். அதை எப்படி அவங்க அப்படி அந்த மாரி சாமி கும்பிடுறாங்க மாரி கும்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியலங்க. அவருடைய ஆன்மா அதை ஃபேமிலி. ஏத்துக்குமா? அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அது அவங்க கும்பிடுறாங்க. எனக்கு கண்டிப்பா. தெரியல. அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம், சார். போயிடலாம். ஆமா. போயே ஆகணும் இப்ப. ஆமா சார். நியூ டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சார். சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மகேஷ் குமார் அகர்வாலா அவரை நியமிச்சிருக்காங்க. அவர் தான் யங்கஸ்ட் டிஜிபி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. 54 வயது அவருக்கு. இந்த மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு. முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போதைப் பொருள், பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம், இது 3 முக்கிய விஷயமா முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3 விஷயங்களை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் இருக்கும், அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் எங்க சைட்ல இருந்து. எதுக்கு இப்ப இந்த டிவிகே அரசு வந்து ஒரு 8 மாத காலமா வந்துட்டு டிஜிபியே இல்லாம ஒரு பொறுப்பு டிஜிபி கூட இல்லாம வந்துட்டு தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாம டிஜிபி எல்லாம் கொண்டு வராங்க? அதான் டிஜிபி இல்லாம இத்தனை நாள் இயங்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் அதே மாதிரி இயங்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப டிஜிபி தமிழ்நாட்டுக்கு? இல்ல சார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னங்க பெரிய சட்ட ஒழுங்கு மட்டும் சரியா இருந்துற போதா டிஜிபி உள்ள வந்தாருன்னா? இல்ல, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கல்ல சார். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? 24 மணி நேரத்துல வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்க, பிரச்சனை நடக்காம பாத்துப்பீங்க. ஆமா, நிறைய குழந்தைகள் காணாம போச்சு. அவர் இல்லாத போதே நிறைய பேர்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இப்போ டிஜிபி எல்லாம் வந்துட்டாங்கன்னா போலீஸ்லாம் கரெக்டா என்னங்க இதெல்லாம்? தாவேக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெற்று விளம்பர மாடல் அரசா திமுக எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இருக்குதுன்னு திமுகவே இன்னைக்கு சொல்லுது. இப்ப நீங்க வந்து நான் போய் சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போறேன், நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் இங்க பாருங்க சார், இவன் வந்து ஒரு இது இந்த மாதிரி திருடிட்டான் சார், இந்த மாதிரி எடுத்துட்டான் சார் அப்படின்னு. விட்னஸ் யாரு பண்றாங்க? விட்னஸ் வரவனே பாத்தீங்க அப்படின்னா அவன் மேல ஒரு 16 கேஸ் இருக்குதாம்மா. 16 கொலை கேஸு, 25 கொள்ளை கேஸு, இவன் ராபரியில இருந்து எல்லா கேஸும் மேல இருக்குதான். அவன் வந்து விட்னஸ் கொடுத்தா அந்த விட்னஸ் ஏத்துக்குமா? கோர்ட்டு ஏத்துக்கும். மேல கீழே பார்க்காது ஒரு 4 தடவை. நீ ஏன் சொல்ற? உன்னைய பார்த்தாலே பெரிய கொள்ளைக்காரனா இருக்குது, நீ என்னடா அவன் மேல கேஸ் கொடுக்க வந்துரு, இங்க வா, நீ உன்னைய முதல்ல செக் பண்ணுவோம் தான் பண்ணும். அந்த மாதிரி திமுகவெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. இருந்தாலும் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி தாவேக அரசு வந்து என்ன பண்ணுது? சட்ட ஒழுங்கே சரியில்லை, இதெல்லாம் வந்து இதுக்காகலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காது, மக்களுடைய இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேள்வி எழுந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு தாவேக அரசு. இவங்க என்னன்னா இப்போ வந்து டிஜிபி அப்பாயிண்ட் பண்றேன், நான் வந்துட்டு இத்தனை நாளா நீங்க பண்ணாததால நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு டிஜிபி அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த அகர்வால் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்தவர். சட்ட ஒழுங்குல இருந்திருக்காரு, டிராபிக் துறையில இருந்திருக்கிறாரு, ஊரா பல டிஸ்ட்ரிக்ட்ல அவரை போட்டுருக்காங்க. எஸ்பியா இருந்திருக்கிறாரு, ஐஜியா இருந்திருக்கிறாரு, அசிஸ்டன்ட் இதுவா இருந்திருக்காரு, ஆணையரா இருந்திருக்காரு. பல விஷயங்களை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. இப்போ இவர் என்ன மாற்றம் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாற்றம் இருந்தாலுமே மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம கண் மூடிக்கிட்டு, என்ன தமிழ்நாடு இருட்டா இருக்கு, ஒன்றும் கரண்டே இல்லை போல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். புரியுது? அதுதான் உங்களுக்கு எனக்குமான வேலையே அடுத்த 5 வருஷம். இல்ல அப்படின்னா அப்போ உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க. ஒழுங்கா அந்த மாதிரி இருந்துக்கணும். சொல்லுங்க. அதே மாதிரி 1000 டிஎம்கே கேடர்ஸ் வந்து டிவிகேல ஜாயின் 1000 பிளஸ். ஆமா, டிஎம்கே கேடர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க டிவிகேல. நேத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார். பூந்தமல்லி கிட்ட வந்துட்டு ட்ரோன் ஷாட் எல்லாம் வச்சு ஒரு 1000 பேர் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. சர்க்கார் படம் ஷூட்டிங் மாதிரி. என்னங்க இது அப்படின்ற மாதிரி 1000 பேர் பைக்ல போறாங்க. எங்க போறீங்க? அப்புறம் நாங்களும் திமுக. இப்போ என்னாச்சு? இப்போ போறோம் தாவேக்கா. எதுக்கு? எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருந்தா அடுத்த 5 வருஷத்துல எத்தனை பேர் வந்து அங்க ஜாயின் பண்ணுவாங்க? ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப ஜாயின் பண்றவங்கலாம் டிவிக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகுது, என்ன பதவி கொடுக்க போகுது? இப்ப திமுக இருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் அரசியல் சொல்லுவாங்க, பிஜேபியோட வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின்குள்ள போட்டு வெளியே எடுத்த உடனே அப்படியே அவங்க பளபளன்னு ஆயிடுவாங்க. அந்த மாதிரி டிவிக்கு எதுக்கு வாஷிங் மிஷின் வச்சிருக்குதா எனக்கு தெரியல. இந்த மாதிரி இவ்வளவு பேர் வரும்போது வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டிவிக்கு எப்படி யோசிக்குதுன்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க இருக்கிற ஆட்டத்துல தானே இவங்க பேசுறானுங்க. அவங்களாம் நம்ம கிட்ட இங்க வரேன்னு சொல்லும்போது நம்ம ஏன் அதை வேணாம்னு சொல்லணும்? வரட்டும், கவுண்ட்டுக்கு நமக்கு அங்க இருக்கிற ஓட்டும் குறையுது, கட்சியிலையும் வந்துடுறாங்க, கட்சியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி உங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு ஜாலிப்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஓகே. ஆனா வரவங்கள்ல சில பேர்லாம் பதவி ஆசை, ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதெல்லாம் நினைச்சுதான் வருவாங்க. இந்த அரசியல்ல பல பேர் இங்க உள்ள இருக்கிறதே வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றனாலதான், ஒரு பொறுப்பு கொடுப்பீங்க, ஒரு அதிகாரம் கொடுப்பீங்க, ஏதோ ஒரு அந்த ஒரு இதுலதான் அவங்க உள்ளே வராங்க. அப்ப அவங்களெல்லாம் என்ன மாதிரி தாவேக்க ஹேண்டில் பண்ண போகுது, அவங்களுடைய பியூரிட்டி லெவல் என்ன, உங்களுடைய தூய அரசியல்ல இந்த தீய அரசியல் கலக்க போகுதா, இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே மாற்று கட்சியிலிருந்து, எவ்வளோ பேர் இன்னும் உங்களுக்கு வேணும்? டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் காலி பண்ணி நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது தான் தாவேக்காவின் அரசியலா,
இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது தாவேக்கா அரசியலா? அப்ப இது இவ்வளவு பேரை உள்ள கொண்டு வந்து தாவேக்கா என்ன பண்ண போகுது? இந்த கொஸ்டின் மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க கண்டிப்பா. நமக்கும் யோசிக்க தோணுது. இதுக்கான பதில் தாவேக்காவுடைய நடவடிக்கைகள்லையும் அந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள வந்து வரலாம். அந்த கட்சியில இருக்காங்கன்றதுக்காகவே அவங்க பேட் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகனா நீ வந்து கேவலமானவன் கெட்டவன் எப்படி வந்து ஒரு மக்களை சொல்ல முடியாதோ அதே மாதிரி அந்த கட்சியில இருந்தாங்கன்றதுக்காக அவங்க கேவலமான அரசியல்வாதிகள் நம்ம சொல்ல வேண்டாம். பிடிக்காம தான் இங்க வராங்க. ஒருவேளை அங்க ஒரு நல்ல அரசியல் இல்லாதனால இங்க வராங்க அப்படி எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் அரசியல் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசை இருந்தவங்களாக பல பேர் அதில் இருந்திருக்கலாம், பண்ண முடியாமல் போயிருந்தாங்க. ஸோ மொத்தமாக அவங்கள பொதுவாக ஒதுக்கிடக்கூடாது. அவங்களுடைய கிளாரிட்டி என்ன அரசியலை பற்றி, அவங்களுடைய புரிதல் என்ன, அவங்களுடைய இன்டென்ஷன் இந்த கட்சிக்கு வந்தது காரணம் என்ன, இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து பொறுமையாக டைம் விட்டு இவங்கெல்லாம் ஓகே ஒரு பணங்களா இருப்பாங்க, நம்பிக்கைத்தன்மையான ஆட்களாக தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தாவேக்கா இவங்க இடம் கொடுக்கும். ஏன்னா தாவேக்காவுடைய இந்த கோர் அரசியலே வந்து இதனால ஸ்பாயில் ஆயிடும். அதுவும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு காலைல ஒரு உத்தரவு வந்திருக்கு சார். எல்லா முனிசிபாலிட்டி மாநகர நகர முனிசிபாலிட்டி இருக்க எல்லா ரோட்ஸையும் வந்து திருப்பியும் ரெனோவேட் பண்ணணும், அடுத்த 6 மாதம் வந்து சுத்திகரிப்பு பண்ணணும், அதுதான் வந்து வேலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க சார். முதலமைச்சர் சைட்லேருந்து சொல்லி ஒவ்வொரு கார்பரேஷனுமே உங்களுடைய முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வேலை என்ன அப்படின்னா வந்து உங்கள் சிட்டியை நீட்டாக ஆக்கி காட்டணும். இந்த சிட்டியை எவ்வளோ அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி காட்டுறீங்களோ அதுதான் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அடுத்த 6 மாதத்துக்கு போட்டு அடிச்சு நவுத்துங்க 36 பேரும் என்ன வேணா பண்ணுங்க நீங்கள், பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதை வந்து ரொம்ப சீரியஸாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. சிஎம் அவர்களுடைய தரப்புல இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கும்போது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் ஹேவ் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி நம்மளோட கார்பரேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்துட்டு கார்பரேஷன் கமிஷனர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இப்போ இருக்குது. அதை எப்படி அவங்க செயல்பட நடத்துறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று ஈவினிங் ஆர் ஆசா வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் ஏன்னா அவர் வந்து அந்த ட்விட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை பார்க்காம ஓடி போயிட்டாரு. இப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சார். திருச்சி கிழக்குல வந்து விஜய் அவர்கள் பேசினதை வந்து விமர்சிச்சிருக்காரு. ப்ரெஸ் மீட்ல யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்களே சார், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர், நீங்க நன்கு படித்தவர், மெத்த படித்தவர், நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, நீங்க ராஜ்யசபால பேசுறதெல்லாம் பார்த்து நாங்கள் விசிலெல்லாம் விட்டுருக்கோம் சார். ஆனால் ரீசெண்டாக ஒரு ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டீங்க சார், ஏன் சார் அப்படின்னு யாராவது இப்போ கேட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு? ஆனால் ஆக்சுவலி அவங்க அப்படி கேட்கல சார். திமுக விசிகால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது எப்படி பாக்குறீங்கன்னா இது ஒரு தோழமை முரண்பாடு தான் திமுகவுக்கும் விசிகாக்கும் அப்படின்ற அதே உருட்டு கொஞ்சம் கூட இது ஒரு தோழமை முரண்பாடே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்ற முடிச்சுட்டாரு. எங்க இருக்குது உங்க தோழமை? அங்கேயும் இல்லை. திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு கோவத்திலையும் மன விரக்தியிலையும் இவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறான்றது அவர் ரீசெண்டா பேசுறப்ப தெரியுது. விசிகாவினரே பல பேர் வந்து அவங்க வந்து நேர்காணல்கள் கொடுக்கும் போதோ இல்ல வந்துட்டு பிரஸை சந்திக்கும் போதோ பேசுறதுலயும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. திமுக நம்ம உள்ள இருந்தப்ப நம்மள நடத்தினதும் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடத்தினதும் இவ்வளவு மோசமா இருக்குது. அதுவும் ரீசெண்டா அந்த ஏதோ ஒரு ஊர்ல சண்டை நடந்துச்சு, குன்னம்ல நடந்த அந்த பிரச்சனை, அதுல ஒருத்தர் பறந்து சக்திமான் மாதிரி வந்து அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து திருமாவளவர்கள் உண்மையாவே மனவேதனையில் இருக்கிறாரு. இவங்க கூடயா நம்ம வந்து இவ்வளவு நாள் பயணம் பண்ணோம், இவங்க இவ்வளவு இண்டிஷன் ஃப்ளாஸா இருக்கிறாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு. உண்மையாவே மனம் வருந்த ஃபீல் பண்றாரு அவர் ஏன் அங்க இருந்தோன்றது. அது அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கள்லையும் வீடியோக்கள்லையும் வெளியே வரும்போது தெரியுது. அப்ப இந்த திமுகவுடைய இண்டிஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அவர் சொல்றாரு அது எல்லாராலையுமே வந்து ஓகே அவர் நியாயமா பேசுவார்ப்பா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு வேற ஒருத்தெல்லாம் தேவை கிடையாது, திமுக காரனே போதும், அவனை வெளியே இருந்தெல்லாம் யாராவது ஒருத்தவங்க எப்படி அழிக்க முடியும், அதெல்லாம் விடவே மாட்டாங்க, அவங்களே தான் அவங்களை அழிச்சுப்பாங்க அப்படின்றது. அப்படிதான் இருக்குது. நீங்க மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சியாக உங்க செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாருங்க. உங்களை நீங்களே ஜோக்கா மாத்திட்டீங்க. மாப்பிள்ள நம்ம பேரை எப்படா கெடுக்கணும், அதுக்கு ஒரு கூட்டத்தை போடுறா அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அவங்களாம் முடிவு பண்ணி அதை செயல்படுத்துனா எப்படி செயல்படுத்துவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை பல கட்சிகளோடு நடத்தி அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, தனப்பட்டும் நீங்கள் திருந்தலையே பாஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்காத மாதிரியும் ஒரு 36 பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் வராமல் இருக்குது. என்ன ஆச்சு, ஏன் திமுகவுக்கு என்னதான் தோல்விக்கு காரணம் என்ன? ஏன்னா ரிப்போர்ட் ஏன் வரல? மாவட்டத்துக்கு மாவட்டம் போனவங்க எல்லாரையும் பேசிட்டே இருக்கும்போது வந்து எதுவுமே பிம்பிளிக்கு பிளாப்பின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியிருந்தா பரவாயில்லையே. எந்திரிச்சவங்கன்னா என்ன பண்றாங்க? எந்திரிச்சு தலைவரே நம்ம கட்சியில் என்ன தலைவரே பிரச்சனை, டேய் மைக்க போடுவோம் சும்மா உட்கார அப்படின்னு உட்கார வச்சுட்டு மைக்கை பிடிக்கிட்டு தம்பி வேற யார்ட்டையாவது கூட
அப்பனா தம்பி ஒருத்தன் எந்திரிப்பான், சின்ன பையன் ஜென்சி ஒருத்தன் எந்திரிப்பான், ஒரு 72 வயசுல ஒரு ஜென்சி பையன் ஒருத்தன் எந்திரிச்சு ஐயா உங்களோட இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா தானே நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் நம்ம மாவட்ட அப்படின்னு சொல்லும் போதே அவர் போயிருவாரு. கண்டிப்பா அங்கே கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் செத்து போயிருவாரு. அங்கேயே அவன் தூக்கி போயிடுவாங்க. அப்படியே வயசாயிருச்சுங்க, அவருக்கு ஏதோ கை நடுக்கும் போல கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வயசான நரம்பு தளர்ச்சிக்கிற தாத்தாவை கூட்டு வந்து இவங்க ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு ஷோவை நடத்தி மீட்டப் நடத்தி இது 36 மாவட்டங்களுக்கு வேற போய் மீட்டிங் நடத்துங்கன்னா அந்த தாத்தா என்ன பண்றதே தெரியல, அவருக்கு ஒரு ஒண்ணுமே புரியல. இவரும் இப்ப ஜென்சி மாதிரி தான் சார் பேசுற விதத்துல பேசியிருக்காரு. பிரதர் விஜய் ப்ரோ, விஜய் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி சார். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா என்னன்னு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? இப்படி வந்து முதலமைச்சர்ன்ற பதவியில் இருந்துட்டு இப்படிலாம் பேசுறீங்க, அதுவும் திமுக ஃபோக்கஸ் பண்ணி பேசுறீங்க. முதலமைச்சராக இருந்துட்டு என்னென்ன மக்களுக்கு என்ன பண்ணணும் அதை பேசுங்க ப்ரோ. அல்லு சில்லுன்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல சார், அதை வந்து அந்த அல்லு சில்லுக்கிட்ட தான் நீங்கள் வந்து வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஒரு பி டீம் இருந்தாங்களா சார், அவங்க கிட்ட போய் நீங்க ஆதரவு கேட்டீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெருக்குரிய ராசா ஐயா அவர்களே, நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டீங்களே, அதை நீங்க மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கல. உங்க கூடயே இந்த விசிக கட்சி வெளியே போயிடுச்சுன்றத தெரிஞ்ச உடனே என்ன சொன்னீங்க அதை நான் என் வாயால கூட சொல்ல முடியாது. இப்ப கல்யாணம் பண்ணவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு இதுக்கு மட்டும் இன்னொருத்தங்க கேட்குதா அப்படின்னு அவ்வளோ கேவலமா, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இதுக்கு உங்களுக்கு இன்னொருத்தங்களா அப்படின்னு கேட்டீங்க. யாரை பார்த்து? உங்க கூட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து. நீங்களாம் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பற்றி பேசுறீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கணுங்க. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம வாய் நம்ம நாக்கு எப்பெல்லாம் எப்படிலாம் சொல்லணும், அதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த நிறைய முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அடுத்தடுத்து நிறைய பேசுவாங்க.